தாயாருக்கு மாத்திரம் 14 பிண்டங்கள் கயாஸ்ராத்த அந்த பிரக்கிரியில் பார்த்தா அப்பாவுக்கு ஒரே ஒரு பிண்டம் தான், அம்மாவுக்கு மாத்திரம் 16 பிண்டங்கள். மாத்ரு ஷோடசின்னு பேர். கர்ப்பஸ்ய உத்கமனே துக்கம் விஷமே பூமிவர்த்மனி தஸ்ய நிஷ்கிரயணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். 1983 எங்கள் அம்மா காசியில் போய் தாத்தா பாட்டிக்கெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டா. அப்போ ரொம்ப பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த காலம்தான். இருந்தாலும் பந்துக்கள்லாம் சொன்னால் அவங்க அம்மா எதுவுமே ஆசைப்பட்டது கிடையாது. அம்மா அழிச்சுன்னு போயிட்டு சொல்லி எப்படியோ பணத்தை சேகரிச்சுட்டு அப்பா அம்மாவோட காசிக்கு போயிருந்தது. அங்கே காசிலேருந்து ஒரு கணபாட்டிகள் வந்து பண்ணி வைக்கிறார் கயலை. எங்கள் அப்பா பண்ணிட்டுருக்கார், நான் பக்கத்தில் இருந்து முடிஞ்ச கைங்கரம் ஏதோ பண்ணிட்டுருக்கேன். அவர் அந்த கணபாட்டிகள் என்கிட்ட சொல்கிறார், உங்கள் அப்பா அவள் அம்மாவுக்கு பண்ணுறார், பிண்ட பிரதானம் பண்ணுறார், நான் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகள் தான் எனக்கு கண்ணில் ஜனம் வருதுங்கிறார். அவள் அம்மாவுக்கு பண்ணல, வேற ஒருத்தருக்கு எஜமானுடைய அம்மாவுக்கு பண்ணுறது இவர் பண்ணி வச்சுருக்கார், என் கண்ணில் ஜனம் வருதுங்கிறார். அந்த மாதாங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் அது எந்த பாஷையில் வேணா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அம்மையாக இருக்கட்டும், மாவாக இருக்கட்டும், எந்த ஒரு பாஷையில் இருந்தாலும் மாதாங்கிற ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சால் போகும். இந்த மண்ணில் பிறந்துட்டா போகும். அந்த இடத்துல கண் கலங்காமல் பிண்ட பிரதானம் பண்ணவே முடியாது. 3 ஸ்ராத்தங்கள் கயலை. பல்குனி நதியில் ஒரு ஸ்ராத்தம், அக்ஷயவளத்துக்கு கீழே ஒரு ஸ்ராத்தம், அதே மாதிரி விஷ்ணு பாதத்தில் ஒரு ஸ்ராத்தம். அந்த பண்டா வந்து சொல்லுவார் ரோனானகிம்பர், அழாதே அழாதேன்னு சொல்லுவார். ஹிந்தியில் ரோனானகின்னா அழாதேன்னு அர்த்தம். அவர் சொல்லுவார் அவள் அம்மா நன்னா இருக்கா, அதனால் அவர் சொல்கிறார் நம்ம அம்மானா போயிருக்கா, அழுதுண்டே தான் பண்ணணும். அந்த கர்மாலாம் அழுதுண்டு கண் கசங்காமல் கர்மா பண்ண முடியாது. மாத்ருபிண்டம் ததாம்யகம். பழைய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய வசதிகள்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் ஸ்டெரிலைஸ்டாக ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லா விதமான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஒரு 3 தலைமுறை முன்னாடி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆத்திரியை தான் பிரசவம், ஆத்திரியை தான் மரணம், ரெண்டுமே அப்படி தான் இருந்தது. ஒரு மிட்வைஃப் ஏதாவது அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அனுபவப்பட்டவை யாராவது ஒரு வயசான ஒரு அம்மா இருப்பாள். வேறு ஒன்றும் டாக்டர்ஸ் கூட பெருசாக கிடையாது. அந்த கர்ப்பத்துலேருந்து குழந்தை வெளியில் வரக்கூடிய சமயத்தில் அந்த காலத்தில் மண் தரையாக இருக்குமோனோ, மேடு பள்ளமாக இருக்குது, கீழே எங்கேயாவது விழுந்துருமோ குழந்தை, அவளுக்கு பிரசவ வேதனை, பெரிய சிரமப்பட்டு வெளியில் கொண்டு வர வேண்டியது. அந்த குழந்தைய கீழே எங்கேயாவது விழுந்துருமோன்னு நினைக்கிற போது துடிச்சியே அந்த துடிப்புக்கு பிரதி செய்ய முடியுமா? அதுக்காக ஒரு பிண்டம் எங்கேயோ ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரில் வந்து அந்த பிண்டத்தை வரட்டு பிண்டத்தை எடுத்து உனக்கு நான் பிண்ட பிரதானம் பண்ணுறேனே, அழுதுண்டு பிண்ட பிரதானம் பண்ணுன்னு சொன்னாள். கர்ப்பஸ்ய உத்கமனே துக்கம் விஷமே பூமி வர்த்மனி தஸ்ய நிஷ்கிரயணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். மாசி மாசி கிருதம் கஷ்டம் வேதனா பிரசவே ததா தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு விதமான சிரமம். அப்படி 3ஆவது மாதம் வந்துவிட்டால் அடுப்பு பக்கத்தில் எண்ணெய் பக்கத்தில் போக முடியல. 5ஆவது மாதம் வந்தால் அந்த காலத்தில் வயசான பாட்டி இருந்தால் கஷாயத்தை கொடுப்பள். 7ஆவது மாதம் ஆன உடனே உள்ள குழந்தை அப்படி கை கால் அசைவல் தான் தெரிகிறது. உட்காந்தா படுத்துண்டா குப்பிடிக்கப்படுத்துக்கப்படாது, குழந்தைக்கு ஏதாவது சிரமம் வந்துடுமேனு சொல்லி வலது பக்கமோ இடது பக்கமும் படுத்துக்க முடியாமல் மல்லாக்கப்படுத்துன்னு பெருமூச்சு விடும்படியாக இருக்குது. மாசி மாசி கிருதம் கஷ்டம். அப்புறம் வேதனா பிரசவே ததா. இந்த பிரசூதி வாயு குழந்தையை வெளியிலே கொண்டு வந்து தள்ளுற போது அந்த வேதனை சொல்ல முடியுமா? அந்த வேதனை ஸ்திரீகளுக்கு மாத்திரம், தாயார்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். புருஷா யாருக்கும் தெரியறதுக்கு நியாயம் இல்லை. அதுக்காக இந்த ஒரு பிண்டம் தஸ்ய நிஷ்கிரயணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். பத்பியாம் பிரஜாயதே புத்திரஹ ஜனன்யாஹ பரிவேதனம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். அம்மாவுடைய 2 காலுக்கு நடுவிலேருந்து கர்ப்பத்திலேருந்து வருதோ அந்த குழந்தை, அது சரீரத்தை கிழிச்சின்னு வர மாதிரி தான் இருக்குது. அந்த அம்மாவுக்கு கொடுத்த சிரமம், அம்மா வேறு வழி இல்லை, நான் வெளியில் வந்து நான் ஒரு குழந்தையாக ஒரு ஆளாக வளர்ந்து இன்றைக்கி கயலை வந்து இந்த மாதிரி நான் பிண்ட பிரதானம் பண்ணுறேன்னு சொன்னால், அன்றைக்கி பல வருஷங்கள் முன்னாடி நீங்கள் நன்னா இருக்கிற உயிரோடு இருக்கிற போது அந்த வேதனையை பொறுத்துண்டு பல்ல கடிச்சுன்னு பொறுத்துன்னு பேசாமல் இருந்தேடே, அதுக்கு நடுவில் குழந்தை பிறந்துட்டாலும் சந்தோஷம் வேறப்பட்டேடே, அந்த வேதனையை மீறி அதுக்காக இந்த ஒரு பிண்டத்தை கொடுக்குறேன். தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். அது மாத்திரமில்லை, இந்த 10ஆவது மாதம் பூர்ணமாக கர்ப்பிணியாக இருக்க சம்பூர்ணே தசமே மாசி
जनन्याः परिपीडनम् अत्यन्तं परिपीडनम् अत्यन्तं मातृपीडनं तस्य निष्क्रमणार्थाय मातृपिण्डं ददाम्यहम् அந்த இடுப்பு வலி எடுத்து பிரசூதி வாயுங்கிற காற்று கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை வெளியில் கொண்டு தள்ளுற போது அங்கே தான் அந்த சிரமமானது ஒரு உச்சாணி அடைகிறது. அத்தியந்தம் மாதృபீடனம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹு சைதுல்யே பிரசவே பிராப்தே மாதா விந்ததி துஷ்கிருதம். சில சமயத்தில் என்ன ஆகுது, இந்த கர்ப்பம் கரைஞ்சி போய்டுறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக டென்ஷனாக இருக்கலாம், எசகடாக எங்கேயாவது கொஞ்சம் இடிச்சுன்னு இருக்கலாம், இல்லை தூக்கக்கூடாது வெயிட்டை தூக்கியிருக்கலாம், ஏதோ ஒன்று யாத்திரை பண்ணுறது ஏதோ ஒரு காரணத்துக்காக அபார்ஷன்னு சொல்கிறோமோனோ சைத்தில்யே பிரசவே பிராப்தே மாதா விந்ததி துஷ்கிருதம். இன்னும் குழந்தை பிறக்கலை, இந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியாது, முகத்தை பார்க்கலை, கர்ப்பத்தில் சுமந்திருக்கோங்கிற ஒரு ஃபீலிங் மாத்திரம்தான் இருக்குது. அந்த குழந்தை நஷ்டமாக போயிடுத்து அபார்ட் ஆகிடுதுன்னு சொன்னால் தவிச்சு போயிடுவலாம் தாயார். ஏன்னா நான் ஏதோ பெரிய பாப்பம் பண்ணிருக்கேன் போல் இருக்குது, நம்மால் இந்த குடும்பத்துக்கு வாரிசு ஏற்படும், வம்சம் விருத்தியாகும் நினச்சின்னு வந்தோமே, வம்சம் விருத்தியாகாதபடி கர்ப்பமானது, கர்ப்பத்திலேயே குழந்தை கரைஞ்சி போயிடுத்தே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டேடே. பல குடும்பங்கள் அந்த மாதிரி அந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்க அதுவாக இயற்கையான காரணங்களால் கர்ப்பம் சேதமாயிடும். 2-3 சேதங்கள் அப்படி இருக்கும். 4 குழந்தை பிறந்தால் 2 குழந்தை அது மாதிரி கர்ப்பத்திலேயே சேதமாயிடும். பழைய காலத்தில் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி கர்ப்பச்சேதமான பொழுது நீங்கள் பெரிய துக்கம் வந்துவிட்டோ பாப்பம் வந்துவிட்டோன்னு கவலைப்பட்டேடே. அந்த கவலைக்கு யாராவது ஈடு செய்ய முடியுமா? இப்போ அதுக்கப்புறம் நல்ல பிரசவமாக ஏற்பட்டு நான் ஒரு குழந்தையாக பிறந்து நீங்கள் எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணாவுக்கோ அக்காவுக்கோ சேர்த்து வருத்தப்பட்டேடே, அதுக்கு சேர்த்து இப்போ ஒரு தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹம் பிபேச்ச கட்டுத்ரவ்யாணி க்வதானி விவிதானி ச தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹு. இப்போ அந்த காலத்திலலாம் கஷாயம் கொடுப்பா. அந்த கஷாயம்னா கசப்பாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா க்வதானி விவிதானிச்சான்னு ஸ்லோகத்தில் இருக்குது. இன்றைக்கும் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா குவாத்தம் அப்படின்னு ஒரு விதமான மருந்து குவாத்தம்னு சொல்லியிருப்பா. அந்த லேபிள்லேயே பார்த்தீங்கன்னா குவாத்தம்னு அந்த பாக்கெட்லேயே மேலே போட்டிருப்பா. கசப்பாக இருக்குது. இந்த கசப்பை பொருட்படுத்தாமல் குடிக்க முடியாத கஷாயத்தை கண்ணை மூடின்னு பேசாமல் குடிச்சேடே. நான் சௌக்கியமாக உள்ள கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை நன்னா வளர்ந்து சுகப்பிரசவம் ஏற்படணுங்கிறதுக்காக பிபேச்ச கட்டுத்ரவ்யாணி க்வதானி விவிதானி ச தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹம் அக்னினா சோஷயத்தேகம் போஷணேன திவானிஷிகி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹு. உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கர்ப்பம் தெரிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் சரீரத்தில் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். ராத்திரி இல்லை பகல் இல்லைன்னு உள்ள கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி காக்கிறாள் ஒரு தாயா. வெளியில் வந்தப்புறமாவது ஏதோ குழந்தைய தூங்க வச்சுட்டு தூங்குற போது இவ்வளோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற போது ராத்திரி இல்லை பகல் இல்லை 24 மணி நேரம் இந்த பொறுப்பு எடுத்துட்டு ஆக வேண்டியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணேடே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு பிண்டம் தான் கொடுக்குறேன். தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹம் ராஹத்ரௌ மூத்ரபுரீஷாப்யாம் கிளின்னஸ்யாத் மாதృகர்ப்பதா தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹு. மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய ஒரு படிக்கல் தானே 10 மாத காலம் குழந்தை கர்ப்பத்தில் இருக்குது. அது நமக்கு தெரியல. இதெல்லாம் ஆச்சாரியால் சொல்லியிருக்காள். அது பின்னாடி சொல்கிறேன். ஆச்சாரியால் மாதృகா பஞ்சகத்தில் போய் இப்படி சொல்லியிருக்காள். ஷையாச்ச சாம்பத்சரி மலமயி ஷையாச்ச சாம்பத்சரின்னு பகவத்பாதாள் வாக்கால் சொல்லியிருக்காள். அந்த மலமூத்திரங்கள் சேர்ந்து போய் சிரமப்படக்கூடிய சமயத்தில் ராத்திரோ மூத்திர புரீஷாபியாம் கிளின்னஸ்யாத் மாதృகர்ப்பதா தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹு. அப்படி கர்ப்பமானது மலமூத்திரங்களால் தூஷிதமாக போகக்கூடிய சமயத்தில் அதையும் பொறுத்துண்டு பேசாமல் இருந்தேடே. அதுக்காக இந்த ஒரு பிண்டத்தை போடுறேன். தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாதృபிண்டம் ததாம்யஹு. ஷிதௌ து விக்ளவே புத்திரே மாதா. க்ஷித்தின்னு சொன்னால் பூமின்னு ஒரு அர்த்தம். க்ஷித்தின்னா நஷ்டம் நாசம்னு ஒரு அர்த்தம். ஏதோ பிராரப்த கர்மாவால் ஒரு பெரிய சிரமம் வந்துடுத்து பிள்ளைக்கு. திடீர்னு 45 வயசு 50 வயசில் அவனுக்கு உத்தியோகம் நஷ்டமாக போயிடுது.
சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பொறுப்பு இருக்குது, குழந்தைகளுக்கு படிப்புக்கெல்லாம் கட்டியாகணும், குடும்பம் சாப்பிட்டாகணும், பத்னியை ரட்சிச்சாகணும், வயசான அப்பா அம்மாவை ரட்சிச்சாகணும். அந்த சமயத்தில் தாயார் தான் என்ன பண்ணுவலாம், கவலைப்படாதேடாப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லி எங்கேயோ வச்சுருக்கக்கூடிய குருவி சேர்த்தாப்புல சேர்த்து வச்சிருப்பாள். அதை கொண்டு வந்து கையில் கொடுப்பாள். மாதா அத்தியந்தம் அது பிரயச்சதி, மாதா ஹியந்தம் பிரயச்சதின்னு இருக்குது. அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு காட்டி கொடுப்பலாம் தாயார். க்ஷிதௌகி, ஒரு குழந்தையானவன் க்ஷிதவுன்னு சொன்னால் நாசம் நஷ்டம்னு ஒரு அர்த்தம் உண்டுன்னு சொன்னேன். க்ஷிதௌ து நிஷ்கரே புத்திரே மாதாஹ்யந்தம் பிரயச்சதி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யஹு விவாராத்ரௌஹு சதா மாதா ததாதி நிர்பரம் ஸ்தனம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யஹம். ராத்திரி இல்லை பகல் இல்லை, குழந்தைக்கு எப்போ பசிக்கிறதோ தாயார் தான் பால் கொடுக்க முடியும். அந்த குழந்தைக்கே தெரியாது, பசின்னு தெரியாது. ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு திடீர்னு அழகுது, தூக்கத்தில் எழுந்து அழகுது. அது பல காரணங்களாக இருக்கலாம். சில சமயத்தில் குறை தூக்கத்தில் எழுந்துடுத்தேங்கிறதுக்காக அழும், சில சமயத்தில் தூங்க தெரியாமல் அழும். சின்ன குழந்தை, 6 மாத குழந்தை திடீர்னு பசிக்கிறதால அழகுது. 6 மாதத்தில் பேச முடியுமா, பசின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. தாயாருக்கு தான் கரெக்டாக தெரியும். ராத்திரி 2 மணிக்கு எங்கே போய் பாலை வாங்கிட்டு வருவேள், கோக்ஷீரம் கிடைக்குமா, மகிழ்ச்சியம் கிடைக்குமா, ஒன்றும் கிடைக்காது. அந்த தாயாருடைய பால் மாத்திரம்தான் ஆகாரம் குழந்தைக்கு. மாதா திவாராத்ரு சதா மாதா ததாதி நிர்பரம் ஸ்தனம். பசித்த பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆகாரம் இருந்ததோ இல்லையோ, எனக்கு பசின்னு வந்த பொழுதெல்லாம் ஸ்தன்யபானம் பண்ணி வச்சேடே. தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாஹாத்ருபிண்டம் ததாம்யஹம். அதுக்காக இந்த மாத்திருப்பிண்டத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேங்க. என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியல, பிண்டத்தை கொடுக்குறேன். எனக்கு பசித்த போது இங்கே கொடுத்தேன். உங்களுக்கு பசி இருக்கா இல்லையா, பசிக்கிற போது இது போய் சேர்றதான்னு தெரியாது. ஏதோ ஜென்மாவில் ஒரு முறை வந்திருக்கேன், வந்திருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இந்த காஞ்ச பிண்டத்தை போய் அர்ப்பணம் பண்ணுறேன். மாகே மாசி நிதாகே ச சிசிரே அத்தியந்த துக்கிதா தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாஹாத்ருபிண்டம் ததாம்யஹு. மாகங்கிறது இப்போ நடந்து இருக்கக்கூடிய மாதம், தை அமாவாசையிலேருந்து மாசி அமாவாசை பர்யந்தம். அப்போ தான் அந்த சிவராத்திரியோட சிவசிவான்னு குளிர் போகிறதுன்னு சொல்லுவாள். இந்த குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். அந்த குளிரில் நெடுங்குவிடாம் தாயார், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாயார் குளிரில் தவிக்கிறாள் ஒரு பக்கம். நிதாகங்கிறது வெயில் காலம், வெயில் காலத்தில் உஷ்ணத்தால் தவிக்கிறாள். சிசிரங்கிறது மாசி பங்குனி ரெண்டும் மலையில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழக்கூடிய சமயம். தானுவாக பட்ட மரமாக போயிடும் மரங்களெல்லாம். வெயிலில் போகிற போது எங்கேயாவது கொஞ்சம் நிழலுக்காக ஒரு மரத்தடியில் போய் ஒதுங்கலாம்னு சொன்னால் அந்த நிழல் கொடுக்கக்கூடிய சக்தி கூட மரத்துக்கு இல்லை, இலையெல்லாம் உதிர்ந்து போயிடுத்து நிழல் இல்லை. அந்த மாதிரி உஷ்ணத்தில் நிதாகத்தில் சிசிர ருத்துவில் மாக மாதத்தில் பலவிதமான துக்கங்கள்லாம் அனுபவிச்சதே. இயற்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களெல்லாம் உங்களை போய் பாதிச்சதே. கர்ப்பத்தில் குழந்தைய வச்சுன்னு சிரமப்பட்டேடே. தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யஹம். அது மாத்திரமில்லை, குழந்தைக்கு திடீர்னு ஏதோ வியாதி வந்துடுச்சு, ஒரு ஜுரம் வந்துடுச்சு, தலைவலி வந்துடுச்சு, துடிப்பணும். குழந்தை துடிக்கிறத விட அதிகமாக தாயார் துடிப்பாள். என் குழந்தைக்கு போய் இப்படி வந்துடுத்தே. அம்மா தான் உப்பில்லாத பற்றி இருக்கிறது வழக்கம். பழைய காலத்தில் தாய்ப்பால் குடிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு மாந்தம் வந்துடுச்சுன்னா அம்மா தான் உப்பில்லாத பற்றியும் இருப்பாள். அது மாதிரி சுவாமி என்ன பண்ணுறாலாம், நமக்கெல்லாம் ஒரு பெரிய வியாதி வந்துடுச்சு, பிறவி பிணிங்கிற வியாதி வந்துடுச்சு. இந்த பிணிக்கு ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி நாம் ஜென்மா மறுபடியும் இருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அவன் ஜென்மா எடுத்து அவதாரம் பண்ணி வரான் அப்படின்னு ஒரு பெரியவா ரங்கநாதனை பார்த்து சொல்லியிருக்கா. ரங்கராஜாவை பார்த்து, ரங்கராஜா நடராஜா ஒரு பக்கம், ரங்கராஜா ஒரு பக்கம். அந்த மாதிரி 2 ராஜாக்கள் சேர்ந்து தரிசனம் கொடுக்குறாலும் சிதம்பர க்ஷேத்திரத்தில் அந்த ரங்கராஜாவை பார்த்து ஒரு பெரியவா சொன்னாள், ருக்னே தோகே ஸ்வைவ ஜனனி தத் கஷாயம் பிபந்தி தத்தத் வர்ணாசிரம விதிவசாத் திருஷ்யசே ரங்கராஜா. தாயார் கஷாயம் கொடுப்பள். புத்திரே வியாதி சமாயுக்தே மாதா ஆக்ராந்தகாரிணி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய
மாத்ருபிண்டம் ததாம்யஹம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யஹம். குழந்தைக்கு வியாதி வந்துடுத்து, குழந்தைக்கு ஏதோ உடம்பு முடியலேன்னு சொன்னால் வாயை விட்டு புலம்புகள். ஒரு கோவில் பாக்கி இல்லை, ஒரு சுவாமி பாக்கி இல்லை, அத்தனை பிரார்த்தனை பிடிப்பாள். இந்த குழந்தைக்கு எப்படியாவது குணமானா போரும்னு அப்படி எனக்காக சர்வசங்க பரித்தியாக முன்னிட்டு பகவான் போய் பிரார்த்தித்து முறையிட்டேளே, அதுக்காக இந்த ஒரு பிண்டத்தை கொடுக்குறேன். தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யஹம் யமத்வாரே மகாகோரே மாதா சோஷதி சந்ததம். யமத்வாரம் கடைசி காலத்தில் தாயாருக்கு கடைசி காலத்தில் அப்படி மகாகோரமாக இருக்கக்கூடிய யமனுடைய ஊருக்கு உள்ள பிரவேசம் இருக்கே, அது பெரிய சிரமமான ஒரு இடம். அதெல்லாம் கருட புராணத்தில் போய் சொல்லியிருக்காள் என்னென்ன சிரமங்கள் வரும்னு. ஒரு பெரிய ஒரு நதி, அதுக்கு வைத்தரணின்னு பேர். அந்த வைத்தரணி நதியில் ஒரு ஐடியா ரத்தமும் ஷீயெல்லாம் சேர்ந்து இருக்குமா, அதுக்கு ஜலம் இல்லைங்க, ஷீயும் ரத்தமெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நதி. அந்த நதியை தாண்டறதுக்காக வைத்தரணி கோதானம்னு ஒரு கோதானம் பண்ணுவாள். அந்த கோதானம் பண்ணால் அந்த பசுவுடைய எந்த பசுவை தானம் பண்ணிருக்கானோ பசுவுடைய வாழை பிடிச்சிருந்து அந்த நதியை வைத்தரணி நதியை தாண்டி இந்த ஜீவன் தவறி போயிருக்கக்கூடிய ஜீவன் தவறி தாண்டி போய்டுறான், வைத்தரணி நதியை தாண்டி போய்டுறான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இந்த கருட புராணம் மீதி சமயத்தில் போய் படிக்கிறது இல்லை, அந்த 10 நாளுக்குள்ளே தான் படிக்கலாம் கருட புராணத்தை. கருட புராணத்தை தான் இதை தான் சொல்லியிருக்காள். அதே மாதிரி 12 பேர் அங்கே யமன்கிட்ட போய் இவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பேசணும். ரெக்கமெண்ட் பண்ணாக்க கொஞ்சம் தண்டனையானது கொஞ்சம் குறையுமோ என்னமோ தெரியல. அதுக்காக தான் துவாதச சிரவணாள்னு பேர் அவளுக்கு. அந்த துவாதச சிரவணாளுடைய ஸ்தானத்தில் 12 பிராமணாளுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறதெல்லாம் 12ஆவது நாள் அன்றைக்கி இருக்குது. துவாதச சிரவணாள்னு பேர். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணுமே, அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி பரலோகத்தில் போகக்கூடிய சமயத்தில் யமனுடைய ஊருக்கு வாசலில் யமத்வாரே மகாகோரே மாதா சோஷதி சந்ததம். எப்போதும் துடிச்சுன்னு இருப்பேடே, அந்த துடிப்புக்கு வேறு வழி இல்லை, எல்லாரும் போய் சேர்ந்தாகணும். யமலோகத்தில் போய் தர்மராஜாவுக்கு முன்னாடி கணக்கு வழக்கு ஒப்படைச்சாகணும். அப்போ அந்த சமயத்தில் அதுக்காக இப்படி ஒரு பிண்ட பிரதானம் பண்ணுறேன். அம்மா துடிக்கிறது எது மட்டும் தெரியுமோ நாள் அங்கே அந்த யமத்வாரத்தை போய் தவிக்கிறது. தாவத் சோஷதி வை மாதா யாவத் புத்திரோ ந ஜாயத்தே. புல்லை ஏற்படுற மட்டும்தான் அந்த தாபம். புல்லை ஏற்பட்டுட்டான்னா புல்லை பண்ணக்கூடிய சுகிருத்தத்தால் அவன் பண்ணக்கூடிய புண்ணியத்தால் மாதாவுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். யாவன் ந ஜாயத்தே புத்திரா தாவத் சோஷ தாவத் மாத்து சோஷனம். புள்ள பறந்துவிட்டான்னா கடைசி காலத்தில் தாயாரை தூக்கி மடியில் போட்டுண்டு காதில் தாரகநாமாவாக இருக்கக்கூடிய ராமநாமாவை ஓதி வாயில் ஒரு பொட்டு கங்காஜலத்தை விட்டு அப்படி புத்திர சந்நிதியில் உயிரிழந்துவிட்டாலே அவளுக்கு மறுபடியும் ஜென்மா கிடையாதுன்னு சொல்லுவாள். காஷ்யாந்தே மரணான் முக்திக்கு அதுவா மாதృ சந்நிதோ புத்திர சந்நிதோ அதுவா புத்திர சந்நிதோ. இந்த புத்திரனுடைய சந்நிதியில் உயிரிழந்தாலும் சரி, காசியில் போய் கடைசி மூச்சு விட்டாலும் சரி, அது மோட்சத்தில் கொண்டு விட்டுரும். காஷ்யாந்தே மரணான் முக்திக்கு அதுவா புத்திர சந்நிதோன்னு இருக்குது. புத்திரன்னு ஒருத்தன் இருந்தான்னா காதில் ராமநாமாவை சொல்லியிருப்பாள், பிராயஷ்சித்த கர்மா பண்ணியிருப்பாள், தானங்கள் கொடுத்துருப்பாள். அந்த தானத்துடைய பலத்தால் பரலோகத்துக்கு போகக்கூடிய யாத்திரையானது சுகரமான யாத்திரையாக போயிருக்கும். அந்த மாதிரி புள்ள பிறக்கிற மட்டும் யாவன் நஜாயத்தே புத்திரஹா தாவத் சோஷதி தாவத் மாதாகி சோஷதி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யஹு. அப்புறம் சொல்பாகாரஸ்ய சமயே யாவத் புத்திரஸ்து பாலகः தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யஹு. சின்ன குழந்தையாக இருக்கும்போது குழந்தைக்கு விவரம் தெரியாது, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது, சாப்பிட்றதுக்கு அங்கே இருக்கிறதே ரொம்ப பரிமிதமாக இருக்குது. இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஈரத்துணியை வயத்தில் கட்டிட்டு பேசாமல் இப்போ கீழே ஒரு நாள் சொன்னேன், மடக்குன்னு ஒரு சொம்பு ஜலத்தை குடிச்சுவிட்டா அரை மணி நேரத்துக்கு தெரியாது, அப்புறம் ஏதோ படுத்துன்னு விட்டா ராத்திரி ஓடி போய்டும், காத்தால் பார்த்துக்கலாம், நாளை பொழுது நாராயண சேர்ந்து அப்படி இருப்பாள். அந்த மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கிறது அந்த குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய பாகத்தையும் ஆகாரத்தை கொடுத்துட்டு சொல்பாகாரஸ்ய சமயே யாவத் புத்திரஸ்து பாலகः தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யஹு. காத்திரபங்கோ பவேன்மாதா மிருத்யுரேவ ந சம்சயः தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய
மாத்ருபிண்டம் ததாம்யஹு. இந்த சரீரத்தை கிழிச்சுன்னு தான் சரீரத்தை வெளியில் வருது இந்த குழந்தை. அதுவாக கிழிச்சுன்னு வரணும். இப்போ ரொம்ப பேருக்கு கிழிச்சு எடுக்க முடியாது இருக்குது கர்ப்பத்திலேருந்து சிசேரியன் செக்ஷன். ஒரு காலத்தில் சிசேரியன் செக்ஷனுங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டெலிவரிஸுமே அது மாதிரி சிசேரியன் செக்ஷனாக போயிடுது. அம்மாவுடைய சரீரத்தை கிழிச்சுன்னு வரும்போது அது மிருத்யுவாட்டமாக, புனர்ஜென்மமாட்டமாக. இன்றைக்கி எத்தனை தான் மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு குழந்தையை ஈண்டெடுத்து தாயாரும் குழந்தையும் சௌக்கியமாக இருக்கான்னு கேட்குற மட்டும் புனர்ஜென்மமாக தான் இருக்குது. மிருத்யுரே வனசம்சயா தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாஹாத்ருபிண்டம் ததாம்யஹு. இப்படியெல்லாம் பல ஸ்லோகங்கள், 16 ஸ்லோகங்கள் போய் சொல்லியிருக்காள். மாத்ரு ஷோடசீல் பேர் கையில் போய் அம்மாவை நினச்சின்னு கண்ணீருமா பிண்ட பிரதானம் பண்ணோம். காத்திரபங்கா ஏற்படும். இது மாதிரியெல்லாம் சிரமங்கள் இருக்கிற சமயத்தில் கடைசியில் ஒரு ஸ்லோகம் பகவானுக்கு அர்ப்பணமாக ஒரு நமஸ்காரமாக ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காள். ஷோடசி 16 முடிஞ்சு போயிடுது. 17வது ஸ்லோகம் சொல்லியிருக்காள். மாத்ருபூதாந்தரங்காய மகாமாயாமயஸ்ததா மாத்ருபூதாங்க அந்தரங்கஸ்தா. மாத்ருபூதராக தாயாராக ஆனவர் தான் தாயுமானவர்னு சொல்கிறோமோ தமிழில். அவருக்கு தான் மாத்ருபூத்தேஸ்வரர்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். மாத்ருபூதாந்தரங்கஸ்தா மகாமாயாமயஸ்ததா சர்வபூதாத்மகச்சைவ தஸ்மை சர்வாத்மனே நமஹ. எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியாக உள்ள அங்குஷ்ட மாத்திரமாக பகவான் இருக்கார். அப்படி சர்வஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம்னு கடைசியில் பூர்த்தியாகுது. மாத்ருபூதேஸ்வரனாக இருக்கக்கூடிய பிரபு அவன் தான் உள்ளே இருந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை ரட்சிக்கிறான், கர்ப்பத்தை சுமந்துன்னு இருக்கக்கூடிய தாயாரையும் ரட்சிக்கிறான். அப்பேற்பட்ட பிரபுவுக்கு நமஸ்காரம்னு 17வது ஸ்லோகம் போய் முடிகிறது. இந்த தாயார் பண்ணியிருக்கக்கூடிய தியாகத்தெல்லாம் நினச்சிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் பொண்ணும் நினச்சிக்கணும்.